வணக்கம். வாழிய நலம். உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா? நம்மளுடைய உறவுகள், அதாவது உடன் பிறந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய ஆண் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தம்பிக, அதாவது அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கும். இப்போல்லாம் ஒரு குழந்தை இருக்கிறதே அபூர்வம். அதுலேயும் இப்போ சீதோஷண நிலைகள், வாழ்வியம், சாப்பாடு இதெல்லாம் அந்த ஒரு குழந்தைக்கே போராட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிறச்ச நீ அடுத்ததாக அதுலேயும் கவர்மெண்ட்டு எப்போ 2 குழந்தை போகுது அப்படின்ச்சு, அப்புறம் 1 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிச்சோ, அதிலிருந்து நம்மளுடைய உற்பத்தி மிக மிக குறைவு. புத்திர பேர் வேணும்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக அலைய வேண்டிய ஒரு நிர்பந்தமெல்லாம் இருக்குது. டாக்டராக பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தமெல்லாம் இருக்குது. இதில் இந்த உறவுகளை பொறுத்த வரைக்குமே நாம் இருக்கிற உறவுகளையாவது பேணி காக்கணும். அது என்ன இருக்கிற உறவுகள்? இப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கல்யாணம் ஆச்சுன்னா எப்படியா இருந்தாலும் வரக்கூடிய மனைவி சம்பந்தமாக சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இப்படி அவங்க இருப்பாங்க. இப்போ மனைவி நம்ம கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எப்படியா இருந்தாலும் சரி, மனைவி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம போயிடுவோம். கண்டிப்பாக போவோம். இல்லைன்னா போகலைன்னா இங்கே குடும்பம் நடக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் வரும். ஆனால் அதே சமயத்தில் சகோதர வகையில் இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது 1 2 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நடக்குது. அதுலேயும் நல்லதை விட கெட்டது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக போகணும். போகாமல் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அது பெரியப்பா தானே, 1 வீட்டு பெரியப்பா 2 வீட்டு பெரியப்பா அப்படின்னு சொன்னோம்னா உறவுகளே, அதாவது பங்காளிகளே இல்லாமல் போகும். மாமச்சனை இருக்கும். அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் ஒரு குழந்தை, ஒரு ஆண், ஒரு பெண் அப்படிங்கிற போது பெண்ணுக்கு பார்க்க போனால் தாய் மாமன் ஒன்று தான் இருக்கும். அதே போல் ஆணுக்கு பார்க்க போனால் அத்தை ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரி உறவுகள் தான் உறவுகள் ரொம்ப குறுகி போயிடுச்சு. அந்த உறவுகளையுமே பேணி காக்காமல் அவங்க வீட்டுகளுக்கு போகாமல் அவங்ககிட்ட பகைமை பாராட்டி இருக்கிறது அடுத்தடுத்த காலகட்டத்தில், அடுத்தடுத்த ஜெனரேஷனில், நம்ம சந்ததி வளர்ச்சியில் உறவுகளே இல்லாமல் போகும். எந்த உறவுகளும் இல்லாமல் நாம் விட்டுட்டு போகிற குழந்தைகள் அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் வரும். எனக்கு மாமா இல்லை, அத்தை இல்லை, சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இருக்கிறத வச்சு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையாவது காப்பாற்றிக்கணும். அதையும் இல்லாமல் நாம் அவங்க அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, நான் கஷ்டப்படும் போது உதவலை, நான் உதவுனேன் அவங்களுக்கு வாங்கிட்டு திருப்பி தரலை, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விதமான விகல்பத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அது மறுபடியும் அடுத்தடுத்த உறவுகள் தடையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது உறவுகளே இல்லாமல் போவதற்கு, சொந்தங்களே இல்லாமல் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை பகைமை பாராட்டாதீர்கள். குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. நன்றி.